Welcome and welcome to Candidly Sara. இன்னைக்கு நம்ம ரோட் சைடில் கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரீட் ஃபுட் ஆன காளான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் நான் 1 கப் காளான் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் முட்டைகோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது மூணையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்ததுக்கப்புறம் நான் 2 ஸ்பூன் மைதா மாவை ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணுறேன். கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு அப்புறம் நான் 2 ஸ்பூன் அரிசி மாவை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு நான் நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் சில்லி பவுடர் மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறேன். இதில் நான் எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு கலரும் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நான் கலந்து வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த இந்த மிக்ஸை ரவுண்டாக பால் மாதிரி செஞ்சு இதில் பொரிச்சுக்கலாம். ஸோ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி நம்ம பொரிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இதை ஒவ்வொன்றா போட்டு பக்கோடா மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வைக்க போகிறோம். ஸோ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணலாம். ஸோ ஜென்ரலாகவே மஷ்ரூம் நிறைய தண்ணி விடும். அதனால நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி கலந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். நம்ம இதை இப்படியே வச்சு கூட டொமேட்டோ சாஸ் கூட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்மளோட ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் இதை நம்ம பீஸாக பிச்சு போட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். அதில் நான் 3 ஸ்பூன் ஆயில் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இதையும் நல்லா ஆட் பண்ணி இதை பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். ஸோ பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ண போகிறோம். அப்புறம் நான் ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் நான் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். அது கூடவே 1 ஸ்பூன் சில்லி பவுடர் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ மசாலாலாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு 3 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு 2 மினிட்ஸ் இதை குக் பண்ணிடலாம். குக் ஆனதுக்கப்புறம் நம்ம சாஸஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ண போகிறேன். 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம மஷ்ரூம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இந்த மாதிரி பிச்சு போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் கொஞ்சம் திக்கான கிரேவியாக தான் பண்ண போகிறேன். நீங்கள் கொஞ்சம் லிக்விடியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஒரு கப்பில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறேன். அதில் 4 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதை நம்ம இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா நம்மளோட கிரேவியில் அது திக்னஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம இதை ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி மேலே போட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரோட் சைடில் கிடைக்கக்கூடிய டேஸ்ட்டில் வீட்லேயே நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக செய்யலாம். ஸோ இந்த டிஷ்ஷை மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள்.